ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கும் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கும் இன்று நடந்த இந்த போட்டியில டாஸ் வென்ற குஜராத் அணியின் கேப்டன் சுப்மன் கில் பந்து வீச்ச தேர்வு செஞ்சாங்க. முதலில் ஆடிய பெங்களூர் அணிக்கு குஜராத் அணியின் பந்து வீச்சாளர்கள் சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தாங்க. பெங்களூர் அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கிய சால்ட் 14 ரன்களும் விராட் கோலி 7 ரன்களும் எடுத்து ஆட்டமிழந்தாங்க. அடுத்து வந்த கேப்டன் ரஜத் படிதார் 12 ரன்கள்ல அவுட் ஆகி வெளியேறினாரு. வழக்கமான பேட்டிங் மைதானம் போல இல்லாமல் பெங்களூர் மைதானம் பந்து வீச்சிற்கு நன்றாக ஒத்துழைத்தது. நிதானமாக ஆடி அரை சதம் கடந்த லிவிங்ஸ்டன் 54 ரன்கள்ல கேட்ச் கொடுத்து அவுட் ஆனாரு. அதிரடியாக விளையாடி 5 பவுண்டரிகள் ஒரு சிக்ஸர் விளாசிய சிதேஷ் சர்மா 33 ரன்கள்ல விக்கெட்டை இழந்தாரு. இறுதி ஓவர்கள்ல அதிரடி காட்டிய டிம் டேவிட் 3 பவுண்டரி 2 சிக்ஸர்களும் விளாசி பெங்களூர் ரசிகர்களுக்கு விருந்தளித்தாரு. இறுதியாக பெங்களூர் அணியினர் 20 ஓவர்கள்ல 8 விக்கெட்டுகளை இழந்து 169 ரன்களை எடுத்தாங்க. குஜராத் அணியில அதிகபட்சமாக முகமது சிராஜ் 3 விக்கெட்டுகளும் சாய் கிஷோர் 2 விக்கெட்டுகளும் வீழ்த்தினாங்க. 170 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் குஜராத் அணியினர் களமிறங்கினாங்க. அந்த அணியின் தொடக்க வீரர் கேப்டன் சுப்மன் கில் சுதர்சன் நிதானமாக ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. கில் 14 பந்துகள்ல 14 ரன்கள் எடுத்த நிலையில அவுட் ஆனாரு. அவர் ஆட்டமிழந்த பிறகு களமிறங்கிய பட்லர் சுதர்சன் ஜோடி சிறப்பாக ஆடியது. சுதர்சன் நிதானமாகவும் பொறுப்பாகவும் ஆட பட்லர் அதிரடியில மிரட்டினாரு. அரை சதத்தை நோக்கி நகர்ந்த சாய் சுதர்சன் 36 பந்துகள்ல 7 பவுண்டரி ஒரு சிக்ஸருடன் 49 ரன்கள் எடுத்து அவுட் ஆனாரு. கடைசி 35 பந்துகள்ல குஜராத்துக்கு வெற்றிக்கு 47 ரன்கள் தேவைப்பட்டது. சிறப்பாக ஆடிய பட்லர் அரை சதம் விளாசினாரு. மறுமுனையில ரூதர்போர்டு அதிரடி காட்டியதால் கடைசி 4 ஓவர்கள்ல 20 ரன்கள் மட்டுமே குஜராத் வெற்றிக்கு தேவைப்பட்டது. ஆனால் புவனேஸ்வர் மற்றும் ஹேசில்வுட் ஓவர்கள்ல சிக்ஸர்களை விளாசி ஆட்டத்தை குஜராத் தங்கள் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துட்டாங்க. இறுதியில 17.4 ஓவர்கள்ல குஜராத் அணி 170 ரன்களை எட்டி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. பட்லர் கடைசி வரை அவுட் ஆகாமல் 39 பந்துகளையே 5 பவுண்டரி 6 சிக்ஸருடன் 73 ரன்கள் எடுத்து அவுட் ஆகாமல் இருந்தாரு. ரூதர்போர்ட் 18 பந்துகள்ல 1 பவுண்டரி 3 சிக்ஸருடன் 30 ரன்கள் எடுத்து அவுட் ஆகாமல் இருந்தாங்க. குஜராத் அணிக்கு இது 2வது வெற்றியாகும். இந்த தோல்வி மூலம் RCB அணி புள்ளி பட்டியல முதலிடத்திலிருந்து 3வது இடத்துக்கு சென்றிருக்கிறாங்க.